ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக எல்சியூலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரதில்லை. எல்சியூ அப்படி இருக்கா இல்லையாங்கிறதே இப்போ ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா புது புது யூனிவர்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே, தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்திங்கன்னா புது புது யூனிவர்ஸ் எல்லாம், சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இதை தொடர்ந்து எல்சியூ மேலே இந்த கிரேஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ எல்சியூ பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மற்ற சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம் வரக்கு முன்னாடி லியோ 2 வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி 2 வரணும், பென்ஸ் வரணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கும். சமூக வலைதளங்களில் எதை திறந்தாலும் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே எல்சியூ சம்மந்தமாக அதிகமான போஸ்ட்டு, அது அதிகமான இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லியோ 2 வரணும், லியோ 2 வரணும், விஜய் அப்படி இப்படின்னு மாசாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்க்கவே முடிய மாட்டேது எந்த சோஷியல் மீடியாலையுமே சரி. ஏன்னா அடுத்தடுத்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வருது, பயங்கரமாக போகுது. ஏன்னா இப்போ தமிழ்லேயே எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா அவரோட சினிமாட்டிக் யூனிவர்ஸை அறிமுகப்படுத்திட்டாருன்னே சொல்லலாம். வட சென்னை அந்த யூனிவர்ஸ்லேருந்து ஒன்று வரப்போகுது. அதுவும் நம்ம சிலம்பரசன் டிஆர் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான பேர் எல்லாமே வச்சுட்டாங்க, அரசன்னு சொல்லி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இந்த எல்சியூ மேலே கிரேஸ் போயிடுச்சு. ஆனால் கிரேஸ் போனாலும் என்னைக்கு எப்போ எல்சியூலேருந்து எந்த படம் வந்தாலுமே அது பயங்கரமான ஹிட் அடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னே சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ். இப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் லியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி 2 எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஏன் அதை எடுக்கலை அப்படின்னா, அதோட ஸ்கிரிப்டை இன்னும் அவர் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷரில் அவர் போயிட்டார். ஏன்னா கூலி படம் இருக்குல்ல, அதில் போயிட்டார். தலைவர் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலி படம் பண்ணி ஒரு லிட்டரலாக ஒரு 500-600 கோடி கிட்ட அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி 2 தான் கன்ஃபார்மாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலையும் எதிர்பார்த்துருந்த டைமில் மாதம் ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னடான்னா அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு படம் வரும்னு பார்த்தா அவரோட படமே வருது. அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா இவர் இப்படி பண்ணுவார்னு நான் யாருமே எக்ஸெப்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா எல்சிலேருந்து ஏதோ ஒரு படம் கண்டிப்பாக எடுத்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அவர் பார்த்தீங்கன்னா டிசி அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுக நடிகராக அறிமுகமாகிறாரு. ஸோ அறிமுகமான ஃபஸ்ட்டு படத்துலேயே 35 கோடி சம்பளம் இவருக்கு மட்டும்தான். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெபியூட் ஆக்டருக்கு வந்து இவ்வளோ சேலரி கொடுத்தது கிடையாது. ஆனால் நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 35 கோடி சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசி அப்படிங்கிற படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட இதெல்லாம் விட்டுருந்தாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து லிட்டரலாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்சியூ அவ்வளோதான் முடிஞ்சு கதை அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு டேரக்டராக இருந்தாலே அதில் ஓஜி. இதுக்கப்புறம் ஏன் அதை நடிக்க போனாருன்னு தெரில சுத்தமாக. ஸோ நடிக்க அந்தளவுக்கு லுக் இருக்குது, அவர் நடிக்கலாம் நினச்சா. பட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டருந்து ஒரு ஆக்டிங் மூலமாக அவரோட படம் வரணும்லாம் இல்லை, அவர்கிட்டருந்து இந்த எல்சியூ அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸ்க்காக செம்ம ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வேர்ல்டு வைடாக. ஸோ எக்ஸ்பெக்டாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி அடிக்கணும், லோகேஷ் கனகராஜ் தான் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலமையில் அவர் படம் நடிக்க போயிட்டார். இந்த பக்கம் எல்சியூ அவ்வளோதான் காற்று வாங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா எல்சியூலேருந்து கைதி 2, பென்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமு, அதுக்கப்புறம் லியோ 2, இது எல்லாமே வர வேண்டிய நிலைமையில் இது எல்லாமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஃபேன்ஸான எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா எல்சி ஒரு முடிவுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சத்தமே இல்லாமல் ஒரு இது போயிட்டு தான் இருக்குது. இல்லை எல்சியூல் சம்மந்தமாக அதுலேருந்து வர வேண்டிய ஒரு படம் ஒன்று பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது, அதோட ஷூட்டிங்லாம் போயிட்டு தான் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பென்ஸ், ராகவா லாரன்ஸ் நடிக்கிற அந்த படம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டின் பார்த்தீங்கன்னா கைதி அந்த சம்மந்தமாக உள்ளே இறங்குறாங்கன்னே சொல்லலாம். மடோனா செபஸ்டின் யாருன்னு தெரியும்ல, நம்மளுடைய லியோவோட சிஸ்டர் தான். அவங்க தான் இறந்துட்டாங்களே இல்லை ப்ரோ. இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி லியோ வர்றதுக்கு ஒரு ப்ரீக்வல் அந்த மாதிரி ஒரு மூவி தான் இது. ஸோ லியோ நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கதை பென்ஸ் படம். ஸோ அப்படி பார்த்தா எல்சியூவில் பென்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நான் இன்னும் நிறைய மெனி கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த எல்சியூ அப்படிங்கிற இதில் கைதி 2 கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைன்னே சொல்லலாம். அப்படி அந்த படம் எடுக்க முடியல அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்சியூ அவ்வளோதான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த படம்லாம் எப்படிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு எல்சியூலேருந்து ஒரு படத்தை விடுங்க, அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் ஃபிலிமையாவது கொஞ்சம் பார்த்து விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த 10 ஷார்ட் ஃபிலிம் தான் வேர் எல்சியூ பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க போது எங்கே இதெல்லாம் தொடங்குச்சு
அப்படிங்கிறது தான் அந்த கதை தான் அந்த 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் இந்த பிஜாயி, நரேனு, அன்புதாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. ஸோ நம்ம சேனல்லேருந்து லாஸ்ட் டைம்லாம் நிறைய வீடியோஸ் போட முடியல. ஸோ இனி ரெகுலராக வரும். ஸோ வீடியோ நம்ம கூட டச்லேயே இருங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு லைக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா. பை.